அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். தனுசு ராசி அன்பர்களுக்கு 3ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், புதன், ராகு, 4இல் சனி அர்த்தாஷ்டம சனியாக சென்றிருக்கிறார். 4இல் சுக்கிரனும் இருக்கிறார். 7ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து தங்களின் ராசியை 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். 9இல் கேது. ராசிநாதன் குரு உங்கள் ராசியை பார்த்து பலப்படுத்துகிறார். சுமூக உறவுகள் மற்றும் பயணங்களில் முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். அடிக்கடி உத்தியோகம் சம்பந்தமாக அலைச்சல் பிரயாணம் இருந்து கொண்டே இருக்கும். பணியிடத்தில் புதிய வாய்ப்புகள் மற்றும் பதவி உயர்வு தங்களுக்கு உண்டாகும். தொழில் வளர்ச்சிக்கான பயணங்கள் பயனுள்ளதாக அமையும். அதனால் ஆதாயங்கள் அதிகரிக்கும். புதிய சந்திப்புகள், நட்புகள் தங்களுக்கு முன்னேற்றத்தை தரும். சகோதர ஒற்றுமை பலப்படும். தொழில் குறுக்கீடுகள் அகலும். சிலருக்கு அடிக்கடி தலைவலி உண்டாகலாம் அல்லது கண்ணில் சோர்வு உண்டாகலாம். கண்களுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும். தங்களுக்கு கீழ் வேலை செய்யும் ஊழியர்களால் தாங்கள் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். ஊர் மாற்றம், இடமாற்றத்தை பற்றி தாங்கள் சிந்திப்பீர்கள். தியானம், பக்தி தங்களுக்கு மன நிறைவை தரலாம். அர்த்தாஷ்டம சனி என்பதால் அவ்வப்போது உடல் ஆரோக்கிய குறைபாடு உண்டாகும். தாயாருக்கு உடல் நலக்குறைவு உண்டாகும். ஏனென்றால் 4ஆம் இடமாகிய மாத்ருஸ்தானம், தாயார் ஸ்தானத்தில் சனி இருப்பதால் அவ்வப்போது தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவை. வெளிநாட்டு உத்தியோகத்துக்கு முயற்சி செய்பவர்களுக்கு தாராளமாக முயற்சி செய்யலாம். அதில் தங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உழைப்பு அதிகம், உடலில் சோர்வு அதிகம். சிலர் உத்தியோகம் சம்பந்தமாக அடிக்கடி குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய நிர்பந்தம் உண்டாகும். பிள்ளைகளால் தங்களுக்கு தொந்தரவு. மற்றபடி விவசாயத்துறை பொறுத்தவரை விவசாயம் நன்றாக இருக்கும். விளைச்சல் நன்றாக இருக்கும். பயிர்கள் செழிக்கும். அமோகமான லாபம் உண்டு. கை பணத்தை எண்ணி எண்ணி செலவழித்தல் வேண்டும். அனாவசியமாக செலவழித்தல் கூடாது. தினமும் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். குடும்பத்தில் நன்மைகள் நடைபெறும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.